ஹாய் பிழைசலோட எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கத்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி கத்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இன்றைய தினத்திலே ஆண்டவர் பேச சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருளடைந்திருக்கிறது. இருளடைந்திருக்கிறதுனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சொல்லவில்லை. நீங்கள் செய்கிற பிரயாசம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கையின் தற்போதைய நிலை மிகவும் மந்தமாய் இருளடைந்ததை போல இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை பார்த்தால் உங்களை ஒரு இருள் பற்றி கொண்டதை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு திகைப்பும் கஷ்டமும் உங்களுக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், அவருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிப்பது மாத்திரமல்ல, கொடியேற்றுவேன் என்று சொன்னார். கொடியேற்றப்படாத ஒரு தேசமாய், கொடியேற்றப்படாத ஒரு நகரமாய், விசாரிப்பற்றவனாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், ஒரு ஜெய கொடி அவர்களுக்காய் நான் ஏற்றுவேன் என்று சொன்னார். நீங்கள் இப்போது இருக்கிற இந்த நிலைமையிலே ஒரு தவறையும் நீங்கள் செய்து விடாதீர்கள். யாரோ ஒருவர் உங்களுக்காய் பரிதவித்து, ஐயோ இப்படி இருக்கிறியப்பா, வா இந்த நிலைமை மாறும்படிக்கு இப்படி செய்யலாம் என்று சொல்லி ஏதோ ஒரு தப்பான குறுக்கான வழியிலே உங்களை நடத்தி செல்லும் போது, இப்போதைக்கு இந்த நிலை மாறினால் போதும், எவ்வளவோ நாட்கள் நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ எனக்கு ஒரு விமோச்சனம் பிறந்தால் போதும் என்று சொல்லி ஒரு தப்பான வழியிலே போய்விடாதீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழியிலே போய்விடாதிருங்கள். அது இன்னும் இப்போதைக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்கள் நிலைமை இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் மோசமாய் கொண்டு போய்விடும். ஆகியாலே எச்சரிப்பாயிருங்கள். இது போல கஷ்டத்தின் காலத்துல தான் பிசாசு அநேக சோதனைகளை கொண்டு வந்து வைப்பான். நல்ல விசுவாசத்தை அவன் ரொம்ப முறிச்சு போடுவான். அநேக சோதனைகளை கொண்டு வந்து வைப்பான். அவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க, இவங்க பாரு நீனா ஆண்டவர் ஆண்டவர்னு பற்றி கொண்டு இருக்கிற யோபை அப்படித்தானே அவன் சோதித்தான். தன் மனைவி சொன்னான், இன்னும் ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிற, தேவனை தூஷித்து விடு, உன் ஜீவனை விடு என்று சொல்லி. ஆனால் யோபு உபத்திரத்தின் காலத்தில், சோதனையின் காலத்தில் பொறுமையாய் கர்த்தரை பற்றி கொண்டார். அதற்கு பலனாக கர்த்தர் 2 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்களுடைய நிலை ஒரு இருளடைந்த ஒரு நிலையை போல இருக்கலாம். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும். அவர் உங்களுக்காய் ஒரு கொடியை ஏற்றுவார். He will lift up a banner for you. ஒரு ஜெய கொடி உங்களுக்காக ஏற்றப்படும். பின்பு நீங்கள் உங்களுடைய நகரம் குடியேற்றப்படும். முன்பை போல குடியேற்றப்பட்டவர்களாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இந்த குறுக்கு வழியில போய்விடாதீர்கள். விசுவாசத்திலே ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள் அப்படிதான், ஐயோ நான் இப்படியே இருக்கிறேன்னு, ஆண்டவர் இன்னைக்குதான் என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி கட்டாயம் அதன் காலத்திலே நேர்த்தியாய் கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி செய்து வைத்திருக்கிறார். பரிசுத்தத்திலும் நீதியிலும் தரித்திருங்கள். God bless you. ஆமென்.